modal verbs. Auxiliary verbs உடைய ஒரு அடுத்த component அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது எப்படி அடுத்த component சொல்றது அப்படின்னு பார்த்தா ஜெனரலாவே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறது auxiliary verbs வந்து 4 forms divide பண்ணிருக்கோம். One is be form, another one is have form, third one is do form, and fourth one is modals. Okay, இந்த be, have, do என்பது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி sometimes verb வரும், sometimes auxiliary verbs வரும் என்பது. However, modals என்பது அப்படி கிடையாது. modals என்பது எப்பவுமே auxiliary verbs மட்டும்தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? modals யூஸ் பண்ணும்போது நம்ம எப்பவுமே ஒரு verb வச்சுதான் யூஸ் பண்ணுவோம் என்பது. கவலைப்படாதீங்க, இதை பத்தி டீடைல்டா நம்மளுக்கு தனியா ஒரு சாப்டரே வந்து நான் உங்களுக்கு வீடியோ லெசன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது modals அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு auxiliary verbs. சரி, ஒரு சின்ன பிரீஃபிங் மட்டும் கொடுத்துட்றேன். modal verbs எதுக்காக யூஸ் ஆகுது? modal verbs பொதுவா வந்து ஒரு சென்டென்ஸ்ல எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன இன்டென்ட்ல நம்ம பேசுறோம் என்பது அதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறதோ யூஸ் பண்ணலாம். இல்ல நம்ம ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு நடக்கும், we call it as possibility இல்ல probability, அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம modals யூஸ் பண்ணலாம். நிறைய டவுட்ஸ் வரும் modals பொறுத்திருக்கும் நிறைய பேருக்கு. கேன் எங்க யூஸ் பண்றது, குட் எங்க யூஸ் பண்றது, ஷால் எங்க யூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம தனியா சாப்டரை வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது modal verbs என்பது auxiliary verbs. அது காமனான யூஸ் பண்ணக்கூடிய auxiliary verbs வந்து பாத்தீங்கன்னா will, would, shall, should, can, could, may, might, must. இதை தவிர்த்து நம்மளுக்கு வேற சில auxiliary verbs இருக்கு. பட் அதை நம்ம சாப்டர்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் modals சாப்டர் நடத்தும் போது I'll be explaining in detail. These modal verbs or these auxiliary verbs நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடிய auxiliary verbs. இது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா be, have, do மாதிரி வந்து verb மாறிலாம் வராது. They come to help the verb in giving detailed information about an action in terms of probability, possibility, intention, necessity, and so on. Okay, let's look into a sentence. இப்போ பாருங்க, I will travel to America one day. இங்க travel அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து verb, will அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா modal verbs, which is called as auxiliary verbs. நீங்க எப்படி வேணா சொல்லலாம், modalsனு சொல்லலாம் இல்ல auxiliary verbs சொல்லலாம். பட் நீங்க modalsனே சொல்லி நீங்க அட்ரஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஓகே, இப்போ இங்க willக்கு பதிலா நான் இங்க வந்து should போடலாமா? தாராளமா போடலாம். மீனிங் மட்டும்தான் மாறும், மற்றபடி நோ ஹார்ம், வேற எதுவுமே வந்து. ஸோ இது வந்து எல்லா modal verbsம் ஒரு மீனிங் இருக்கு. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தனியா ஒரு சாப்டரை டீல் பண்ண போறோம், அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க இந்த சாப்டரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அது வந்து modal verb இல்லையா அப்படின்றது. அதே மாதிரி modal verbs வரும்போது எப்பவுமே பக்கத்துல வந்து ஒரு verb வரும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது எப்பவுமே auxiliary verbs மட்டும்தான் வரும், which is helping verb. இது வந்து ஒரு helping verb மட்டும்தான் வரும், அது வந்து மெயின் verb வராது. whereas இந்த be, have, do என்பது ஏற்கனவே பார்த்த மாதிரி சம்டைம்ஸ் அது verb கூட வரும் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். do verb வந்து என்ன மீனிங் கொடுக்கும் நம்மளுக்கு தெரியும். இப்போ have verb வந்து என்ன மீனிங் கொடுக்கும் தெரியும் நம்மளுக்கு. அதே மாதிரி be verb வந்தா என்ன மீனிங் கொடுக்கணும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனா modal verbs என்பது அப்படி வராது, they always come as an auxiliary verb தான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, she would go to school in car. இங்க go அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து verbல வந்திருக்கு, ஆனா would என்பது வந்து modal verb. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், he can talk to me. அவன் என்கிட்ட பேசலாம். talk is a verb, can is a modal verb, it's an auxiliary verb. I may watch these videos later. இப்போ இங்க watch என்பது verb, may அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா auxiliary verb னு சொல்லக்கூடிய modal verbs கூட நம்ம சொல்லலாம். ரெண்டுத்துல நீங்க எப்படி வேணா அட்ரஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், shall we talk to the director? டைரக்டர் கிட்ட பேசலாமா? இங்க shall அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா இது வந்து auxiliary verb or we can call it as a modal verb.
டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் verb. இது ரொம்ப ஈஸியா இருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இது verb-ஆ auxiliary, இது வந்து modals என்பது வந்து auxiliary verb தான் என்பது நம்மளுக்கு எந்தவித ப்ராப்ளமும் இங்க இல்ல. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. He must be in the office right now. இது உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும், பட் ஐ எக்ஸ்பிளைன் யூ. He must be in the office right now. இந்த சென்டென்ஸை பாருங்க. இப்போ he must be அப்படின்னு சொல்றேன். இப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். இது வந்து என்னது அப்படின்ட்டு. லெட்ஸ் டீடைலி லுக் இன்டு. இப்போ he must be அப்படின்னு சொல்ல போனா இங்க must என்பது தான் வந்து auxiliaryன்னு சொல்லக்கூடிய modal verb. be அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து verb. இது be verb. இப்போ இதை நான் பிரசன்ட்ல சொல்றேன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள். நான் எப்படி சொல்லுவேன்? he is in the office ன்னு சொல்லிடுவேன். நான் பாஸ்ட்ல சொல்லுனா he was in the office ன்னு சொல்லிடுவேன். ஸோ இங்க be வந்து verb-ஆ தான் வந்திருக்கு. சிமிலர் டேர்ம்ஸ்ல இங்க must என்பது modal verb வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு be ன்னு சொல்லக்கூடிய verb, be verb வந்திருக்கு. அவர் ஆபீஸ்ல இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம்.